Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 28th February, from 1st and 2nd March 2026. First article related to the new GDP series. GDP ஓட calculationல சேஞ்ச் பண்ணல, அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுல சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்புறம் பேஸ் இயர் 23-24 பேஸ் இயர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். First we will see about the datas. GDP பொறுத்த வரைக்கும், so calculating method is output method, expenditure method, அப்புறம் that is income method. Outputல value addition method, gross value addition method. So ஒரு firm எடுத்துக்கிட்டிங்கன்னா there will be it's a firm. Then there is a enterprises, that is household. So household will give raw materials, household will give land, household will give labor. So laborக்கு wages கிடைக்கும், landக்கு rent கிடைக்கும். So raw materialsக்கு வந்து அதுக்கான capital investments, அதுக்கான காசு கிடைக்கும். And then the household will purchase from the farms, the household will pay for it. ஸோ இதான் இந்த ப்ராசஸ். ஸோ ஹவுஸ்ஹோல்டுக்கு வந்து ஃபார்ம்ஸ் கிட்டேருந்து குட்ஸ் கிடைக்கும், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பி கிவன் டு தி. ஸோ இதை வந்து கேல்குலேட் பண்ணும்போது இது வந்து இன்புட், திஸ் இஸ் அவுட்புட். ஸோ இதை ரெண்டையும் கேல்குலேட் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இல்லை அப்படின்றதான் ப்ராப்ளம். கிராஸ் வேல்யூ ஆட் அப்படின்னா, ஒரு பென் எடுத்துக்கோங்க, என் கையில் இருக்கக்கூடிய பென்னாக இருந்தாலும். ஸோ பென் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகும்போது, ஸோ ரா மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் இதோட இங்க் ஆட் பண்ணும்போது இட்ஸ் அ வேல்யூ அடிஷன் இஸ் ஹேப்பனிங். ஸோ பென்னோட லைக் மார்க்கெட் வேல்யூஸ் 25 rupeesன்னு வச்சுக்கோங்க. இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 20 rupees. மேனுஃபேக்சர்னா ப்ராஃபிட்டோட சேர்த்து, அது பிறகு 5 rupees வேல்யூ அடிஷன். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் என்ன வேல்யூ அடிஷன் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் வேல்யூ ஆடட் மெத்தட் அப்படின்னு பேர். ஸோ இன்கம் மெத்தட் நான் சொல்லிட்டு, அவுட்புட் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், வாட் யூ ஆர் ஸ்பெண்டிங் ஸோ திஸ் மெத்தட். ஸோ கம்பெனிஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாமே வந்து, ஸோ தட்ஸ் அ கேல்குலேஷன் ஆஃப் ஜிடிபி. ஸோ இந்த ஜிடிபி கேல்குலேஷனில் நமக்கு இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது சொல்கிறேன். வி ஹேவிங் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் income expenditure plus investment expenditure, government expenditure plus net export minus import. So idan expenditure method oda formula. Okay, so we will see. So Arvind Subramaniam, the chief economic advisor, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, there are a lot of shell companies. ஷெல் கம்பெனிஸ் வந்து நம்ம நாட்டில் அதிகம். அதனால் சும்மா லெட்டர் பேட் கம்பெனியாக இருக்காங்க, அவங்க ப்ரொடக்ஷன் சொல்கிறது வந்து தப்பு, அதனால தான் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்றது. அப்புறம் ஓவர் எஸ்டிமேஷன், ஏன்னா இந்த ஷெல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து தே ஆர் நாட் ப்ரொடியூசிங் ஆக்சுவலி, பட் தே ஆர் ஆக்டிங் அஸ் அ ஷெல் ஃபார் அனதர் கம்பெனி. அப்போது அது கணக்கில் கரெக்டாக வராது, அதுக்கான இன்கம் டேக்ஸ் பேமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காது அப்படின்றதுனால. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸோட MC 21 அதில் படி கம்பெனிஸ் இருக்கிறது கம்மி, அதிகமான அவுட்புட் காமிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை. அப்புறம் இன்ஃபார்மல் செக்டர்ஸ் ஆர் நாட் ஆடட். ஸோ இன்ஃபார்மல் செக்டர்ஸ்னால் சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்க, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க, இவங்களோட வருமானம் எல்லாமே வந்து ஆட் ஆகாது. க்ளீனிங் பண்ணுறவங்க, ஸோ இதெல்லாமே இன்ஃபார்மல் செக்டர்ஸ். ஸோ ஷேடோ எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் ஆல்சோ வெரி ஹை. ஷேடோ எக்கனாமிக் ப்ரொடக்ஷன்ஸ் கணக்கிலே வராதது. ஸோ அதனால் அப்புறம் நமக்கு இருந்த ப்ராப்ளம் வந்து பேஸ் இயர் 2011-12 தான் வச்சுருந்தோம். ஸோ அதை இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 22-23 ராங்லி மென்ஷன். ஸோ 2012 22-23 மாற்றிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ அதில் சிபிஐயோட டேட்டாவும் வந்து 2024 WPI மாற்றலை, WPI சேம். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கும் இதான் இனி பேஸ் இயர்.
சிபிஐக்கு வந்து 24, இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணலை, டபிள்யூபிஏன்னு சேஞ்ச் பண்ணலை, அதையும் சொல்லியிருக்கேன். ஸோ வை வி சேஞ்ச் இட். ஸோ ரீசன்ட்லி ஐஎம்எஃப் வந்து நம்மளோட ரேட்டிங் ஜிடிபி கால்குலேஷன் வந்து இது பேஸ் இயர் சேஞ்ச் பண்ணலை, அப்டேஷனாக இல்லை, ப்ராப்பராக இல்லை அப்படின்றதுனால சி ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ தட்ஸ் அ மெயின் ரீசன். ஸோ முன்னாடி டபுள் டீஃப்ளேஷன் வாஸ் ஆர் நாட் ஆடட். டபுள் டீஃப்ளேஷன் இந்த வாட்டி அதை ஆட் பண்ணி என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட் வந்து டபுள் டீஃப்ளேஷன், தட் இஸ் அவுட்புட் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அவுட்புட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வில் பி பேர்டு வித் அவுட்புட் ப்ரைஸோட இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது அது கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம். தட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் வருது, இன்ஃப்ளேஷனால் எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம், அதை கன்சிடர் பண்ணுவோம். வேல்யூ ஆஃப் இன்புட், அதில் கொடுக்கக்கூடிய பொருட்களோட விலை ஏறினதுனால பொருளோட விலை எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னா. அப்புறம் செகண்ட் வந்து நேஷன் வைஸில் வி வில் கால்குலேட் ஜிடிபி. இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நேஷ்னல், தட் இஸ் நேஷன். இனிமேல் வந்து தே வில் கிரியேட் அ பை சார்ட் அண்ட் எந்தெந்த செக்டார் எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற ஒரு சார்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக இப்போ தமிழ்நாடு வந்து ஆட்டோமொபைலில் ஷைன் பண்ணுது அப்படின்னா we can come to know, அந்த சார்ட்டில் தெரியும். ஸோ அது வந்து பண்ணுறாங்க. அப்புறம் இன்ஃபார்மல் செக்டார்ஸோட டேட்டாஸ் எடுக்கிறாங்க. அது வந்து டைரெக்டாக எடுக்க முடியலைன்னாலும் சர்வே மூலமாக ப்ளஸ் பிஎல்எஃப்எஸ், பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, அவங்களோட டேட்டா. அப்புறம் அன்ஆர்கனைஸ் செக்டார், அன்ஆர்கனைஸ்டில் வரக்கூடிய அவுட்புட்டை வச்சு அதில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அந்த டேட்டாஸ் எடுக்குது, அதில் ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஆகுது அப்படின்றது. அப்புறம் ப்ரைவேட் கார்பரேட்டைசேஷன் ஆக்டிவிட்டீஸ், ப்ரைவேட் என்டிட்டிஸ். ஸோ மேஜர் ஆக்டிவிட்டி அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, தட் இஸ் சர்வீசஸ் செக்டார். ஸோ அதுவும் வந்து ஆட் பண்ணப்படுது. அப்புறம் வேலைகள் செய்கிறவங்க, டொமஸ்டிக் வேலைகள் செய்கிறவங்க, வீட்டு வேலைகள், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க, அவங்கள ஹையர் பண்ணக்கூடிய டொமஸ்டிக் குரூப்ஸ் எத்தனை பேர், நம்பர்ஸை கால்குலேட் பண்ணி அவங்களோட எண்ணிக்கையை கால்குலேட் பண்ணி அந்த எண்ணிக்கையை வச்சு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த எண்ணிக்கையை வச்சு ஸோ அவங்களுக்கான ஒரு சேலரியை ஃபிக்ஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ அதன் மூலமாக அது அவங்களோட இது. அப்புறம் டிஜிட்டல் கிக் எக்கானமி, இதெல்லாமே இனிமேல் ஆடிங் ஆகுது. ஸோ இனிமேல் ஜிடிபி வந்து ஹை க்ரோத்தில் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டிஜிட்டல் எக்கானமி அப்படின்றப்போ வீடியோஸ் போடுறவங்க, ஸோ பிளாட்ஃபார்ம் கிரியேட்டர்ஸ், டீச்சர்ஸ், ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் டீச்சிங் பண்ணுறவங்க, அப்புறம் சொமேட்டோ, ஸ்விக்கி, இதெல்லாமே ஆட் ஆக போகுது. ஸோ ஜிடிபி வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணப்படும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் சீட்டா இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஆல்ரெடி நாம்பியா அப்புறம் சாம்பியாவில் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இன்ட்ரடியூஸ் சீட்டாஸ். இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 20 சீட்டாஸ் இருக்குது, சரியா, இந்தியாவில். ஸோ நிறைய எண்ணெய் இறந்து போச்சு, அதுக்கப்புறம் இங்கே வந்து குட்டி போட்டதும் இருக்குது, சரியா. அதோட ஓகே. ஸோ சீட்டா பொறுத்தவரை இப்போ நம்ம போட்ஸ்வானா அப்படின்ற கண்ட்ரி, போட்ஸ்வானா இஸ் அ கண்ட்ரி, இட்ஸ் நியர் டு சவுத் ஆஃப்ரிக்கா பார்டரிங் ஏரியா. ஸோ இட்ஸ் விசிபிள். ஓகே, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குன்னா இந்த இடத்துல வரும். ஸோ இந்த பக்கம் தெர் இஸ் அ ஜிம்பாப்வே, ஜாம்பியா, அப்புறம் யூ ஹேவிங் நமீபியா இந்த பக்கம் வரும். சவுத் ஆஃப்ரிக்கா சதர்ன் சைட். ஸோ இதுதான் வந்து போட்ஸ்வானா. ஸோ இங்கே இருந்தால் மேப் வைஸில் தெரிஞ்சுக்கோங்க, பட் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட 8 தானே 8 என்னம்மா? ஸோ 8 cheetahs we are going to add. போட்ஸ்வானாலேருந்து நம்ம வந்து ஆட் பண்ண இருக்கோம், சரியா. ஸோ 60லேருந்து 70 மைல்ஸ் ஸ்பீடு வந்து போகக்கூடியது. பிக்கஸ்ட் கேட், பட் இட் நெவர் மேக் சவுண்ட், ரோர் பண்ணாது. அப்புறம் ஏஷியன் சீட்டாஸ் இருக்குது, ஆஃப்ரிக்கன் சீட்டாஸ் இருக்குது. ஏஷியன் சீட்டா எடுத்துன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அண்டர் ஐயூசிஎன், ஈரானில் மட்டும்தான் இருக்குது இப்போது. சுமாலர் பேல் எல்லோ கலரில் இருக்கும். ஆஃப்ரிக்கன் சீட்டா வந்து ப்ரௌனிஷ் கலர். ஸோ ஐயூசிஎனில் இட்ஸ் வல்னரபிள் ஸ்டேட்டஸ். இந்தியாவில் இப்போ 30 சீட்டா, நான் உங்களுக்கு 20 சொன்னேன், சாரி, 30 சீட்டாஸ் இருக்குது இந்தியாவில் இப்போ. அப்புறம் ப்ராஜெக்ட் சீட்டாவும் நமக்கு தெரியணும். ப்ராஜெக்ட் சீட்டா, இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் த இயர் 2022.
ஸோ பிகாஸ் சீட்டா இஸ் அ keystone species ஆஃப் த கிராஸ்லேண்ட் ecosystem. ஸோ அது வந்து நமக்கு அழிஞ்சதுனால அங்கேருந்து திருப்பி கொண்டு வர்றதுக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஏஷியன், நம்ம நாட்டிலேருந்து ஏஷியன், இப்போ நம்ம ஆஃப்ரிக்கன் சீட்டாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ த ப்ராஜெக்ட் சீட்டா ஆல்சோ இன்ட்ரடியூஸ்ட் அண்டர் தி நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 it was created, டைகர் அத்தாரிட்டி. அப்புறம் கிராஸ்லேண்ட் ecosystemல இட் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு a disease called as meningococcal infection. ஸோ இது நம்ம அக்னிவீர்ஸ் 2 ட்ரைனிங்கில் இருந்தவங்க இறந்து போயிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இட்ஸ் அ பாக்டீரியல் டிசீஸ். நிசரா மெனிங்டைட்ஸ் அப்படின்ற பாக்டீரியாவிலிருந்து வரக்கூடியது. நம்மளோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டில் கவர் பண்ணி அதை வந்து அழிக்கிறதுக்கான வேலைகளை செய்யும். ஸோ அதில் தான் அந்த டெத் வந்து கிட்டத்தட்ட 7 மணி நேரத்தில் ஒரு பர்சனை வந்து கொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 to 10 people will have this bacteria in the nose, பேக் சைடில் இருக்கும் அப்படின்றாங்க இந்த பாக்டீரியா. நம்ம எப்போ வீக் ஆகுறோமோ அப்போ நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அது அதிகம். அப்புறம் நம்மக்கிட்ட இருந்து வீக் பர்சன்ஸுக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் காஃபிங் மூலமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சலைவா ட்ரான்ஸ்மிஷன்ஸ் மூலமாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். யூஸிங் த சேம் சிகரெட் பஃப்ஸ், அப்புறம் நீங்கள் ஒரே சிகரெட்ஸை பயன்படுத்துறது, ஒரே கிளாஸை பயன்படுத்துறது 12 ஹவர்ஸில் ஒரு பர்சனை வந்து சீரியஸ் நிலைமையை கொண்டு போய் கொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபீவர், ஸ்டிஃப் நெக் இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். மெனிகாகல் பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்ற ஒரு வேக்சின் வந்து இதுக்கு இருக்குது. அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. 2 இயர்ஸுக்கு பிலோ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. தட்ஸ் அ ப்ராப்ளம். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி வாயு சக்தி. இட்ஸ் அன் எக்ஸசைஸ் கண்டக்டட் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அதில் நம்மளோட பிரசிடென்ட் வந்து லைக் பார்ட்டிசிபேஷன்னா எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ ஷி விட்னஸ்ட், அவங்க அதில் போய் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அந்த செரிமோனிஸ். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் 28th ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ஃப்ரம் தி March 1st. ஸோ ஆப்கானிஸ்தான் இந்தியா ரிலேஷன்ஷிப். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் சில ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஆப்கானிஸ்தான் ஹவ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். இந்த கான்ஃப்ளிக்ட்னால இந்தியா என்ன பாதிப்புகளுக்கு உள்ளாகும் அப்படின்றது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் டைஸில் வி ஹேவிங் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வி ஹேட் ட்ரேட், அப்புறம் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் தேர். புத்திஸ்ட் லைக் கனிஷ்கா இந்தியாவை ரூல் பண்ணும்போது அந்த ஏரியா. மங்கோல்ஸ் வந்து முகலாயர்கள் இந்தியாவில் ரூல் பண்ணும்போது பாபர் ஹேவிங் கனெக்ஷன்ஸ். ரிலீஜியஸ் எபிக்ஸில் இருக்குது, மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் இஸ்லாமிக் ரூலர்ஸ் அகமது ஷா துரானி இந்தியா வந்து அட்டாக் பண்ணப்போ இயர்ஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். அப்புறம் முகல் பாபர், அவர் வந்து ஃபர்கானா ஏரியா சார்ந்தவர். அப்புறம் ஆங்கிலோ பிரிட்டிஷ் ஆங்கிலோ ஆப்கான் வார் நடந்திருக்கு. பிகாஸ் ஆப்கானிஸ்தானை கேப்சர் பண்ணப்பட்டால் பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு பஃபர் ஸ்டேட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்றதுனால ரஷ்யா கிட்டே இருந்து ரஷ்யா பிடிக்கிறத தடுக்கிறதுக்காக. These are the like cultural and historical backgrounds with Afghanistan. The Indo-Afghanistan Friendship Treaty we signed in 1950 with Afghanistan. Soviet invasion 1980ல அது வந்து முறியடிக்கப்பட்டுச்சு. Afghan Friendship Treaty we signed. அப்புறம் 2000ல we had strategic partnership and 2007ல we signed an agreement. 2011ல we signed strategic partnership agreement. அதில் தான் வந்து நம்ம பார்லமெண்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் கட்டி கொடுத்தோம். அது மாதிரி சிராஜ் திராம் ஹைவே, அதை வந்து லைக் ஈரான்லேருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரயில்வே ரூட்டை வந்து உருவாக்குறது. அப்புறம் ரிங் ரோடு ஒன்று கட்டி கொடுத்தோம். சிக்னிஃபிகன்ஸ் எடுத்திங்கன்னா கேட்வே ஆஃப் ஆர் சென்ட்ரல் ஏஷியா. நம்ம ஆப்கானிஸ்தான் வந்து நமக்கு பார்டர் கிடையாது, பட் தெர் இஸ் அ பிளேஸ் கால்ட் அஸ் பக்கான் காரிடார். ஸோ இட் கனெக்ட்ஸ் வித் தி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ சென்ட்ரல் ஏஷியாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா வி கேன் கோ டு சென்ட்ரல் ஏஷியா. கவுண்டரிங் தி பாகிஸ்தான் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும் அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நம்ம இவங்களை கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா கவுண்டர் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். சாபஹார் யூஸ் டு கனெக்ட் தி சென்ட்ரல் ஏஷியா ப்ளஸ் ஆப்கானிஸ்தான். ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி எடுத்துன்னா கிராஸ் பார்டர் டெரரிசம். அப்புறம் லைக் பாகிஸ்தான் தாலிபான் வந்து நெக்ஸஸ் பண்ணுறாங்க சில விஷயங்களில். காந்தகார் விமான கடத்தல் ICJ 814 1999ல் ஸோ ஹைஜாக் பண்ணி அங்கே தான் கொண்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்குது. அது மாதிரி எக்கனாமிக் எடுத்துக்கினா ஏர் ஃப்ரைட் காரிடார் வி ஆஸ்ட் பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கு, பட் இட் வாஸ் டினைட்.
பை பாகிஸ்தான். அதனால தான் நம்ம சபகார் போர்ட்டை க்ரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் மினரல்ஸ், லித்தியம், காப்பர், ரேர் எர்த் மெட்டல்ஸ் எல்லாம் அங்கே நிறைய இருக்குது. அதுவும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் வி ஹேவிங் பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட், குட் வில் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆப்கானிஸ்தானில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, வி ஆர் இன்வெஸ்டிங் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஃபுட் கிரெயின்ஸ், வேக்சின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் 4000 ஆப்கான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் படிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எடுத்திங்கன்னா அவங்க கண்ட்ரியை வந்து ரீபில்ட் பண்ணுறதுக்கான கோஆப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் ஹார்ட் ஆஃப் ஏஷியா பொலிட்டிக்கல் ப்ராசஸில் அவங்களுக்கான அந்த பிரச்சனைகளை தீர்த்து தாலிபான் கவர்மெண்ட் வர்றது வரைக்கும் நம்ம தாலிபான் கூட பேச்சுவார்த்தை நடத்தலை. வி ரெகக்னைஸ் தம் அஸ் எ டெரரிஸ்ட். பட் அவங்க கவர்மெண்ட் ஆக்குபை பண்ணது பிறகு வி ஆர் மேக்கிங் நெகோசியேஷன்ஸ். அப்புறம் டிஃபென்ஸில் நம்ம ஹெலிகாப்டர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், ட்ரைனிங் கொடுக்குறோம் MI-25 ஹெலிகாப்டர்ஸ் சொல்ல. So that's about the thing. The next article related to the rice fortification scheme was suspended. நம்ம rice fortification என்றது நம்ம நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் கொடுக்கக்கூடிய ரைசஸ் இதில் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபார்ட்டிஃபிகேஷன் பண்ணுறோம். லைக் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக அதை ரொம்ப கீ கான்சன்ட்ரேஷனாக கொண்டு போனோம். ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிஸுக்கும் 5 kg 5 per family. ஸோ அந்தோதய என்ன யோஜனா அப்படின்னா 35 kg. ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டு கீழே தான் இதெல்லாம் வருது. இதில் வந்து கொடுக்கக்கூடிய ரைஸில் மைக்ரோ நியூட்ரியன்ஸை வச்சு ஒரு கெர்னல்ஸை க்ரியேட் பண்ணி ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. அதை இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அது ரொம்ப நாள் சேமித்து வைக்கிறதுனால இந்த கெர்னல்ஸ் எல்லாமே அழிஞ்சு போகுது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றது, அப்படின்னா குறைஞ்சி போகுது அப்படின்றது. அதனால் அது கொடுக்குறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்றது IIT வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கனால அதை இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அபவுட் தி ஃபார்மர்ஸ். ஸோ ஷோ த மேப். ஸோ கல்ஃப் ஆஃப் பர்ஷியன் கல்ஃபையும் ஒமனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரைட்டாக ஹார்மஸை வந்து பிளாக் பண்ணுறது தான் இப்போ ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அது பிளாக் பண்ணப்பட்ட ஆயில் அப்புறம் LNG கேஸஸ் ட்ரேடிங் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். That's why it is important for your examination. The next article. Disinvestment policy. ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இப்போ வந்து நம்ம குறைச்சிட்டு இருக்கோம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஹேவிங் 100% ஸ்டேக் ஹோல்ட். 100% ஸ்டேக் ஹோல்டு இப்போ ONGC, LIC இந்த மாதிரியான நிறுவனங்களோட ஸ்டேக்கை வந்து விற்கிறது. அப்படி விற்கிறது மூலமாக நம்ம வந்து லாபம் ஈட்டியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஆனால் இதை இப்போ குறைச்சிட்டு வரோம். முன்னாடி 39,750 crore 2021 74,125 crore அது அதிகமாச்சு. ஆனால் இயர்லி வி ஆர் ரெடியூசிங் இட். 22-23 35,295 crore. அப்புறம் 16,507 அதுக்கு அடுத்த வருஷத்தில். அதுக்கு அடுத்த வருஷம் 25-26 15,562 குறைச்சிருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம விற்கிறத விட நேஷ்னல் பைப்லைன் மானிட்டைசேஷன் இல்லைனா நேஷ்னல் மானிட்டைசேஷன் ஆன் பைப்லைன் அந்த ப்ராஜெக்ட் மூலமாக கவர்மெண்டோட அசட்ஸை வந்து விற்காமல் அதை யூட்டிலைஸ் பண்ணுறது, அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டுறது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வி ஹேவிங் அ டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட், டிபாம் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது கீழே தான் வந்து the disinvestment activities பண்ணிடும். But it is a failure now. That's why the government concentrated to create a national asset monetization pipeline. 2.0 வந்து லான்ச் பண்ணாங்க. லாஸ்ட் வீக் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ that's about the articles. Now we will move on to the MCQs. So question number 1. With reference to the human papilloma virus, consider the following statement. Statement number 1. HPV is most common sexually transmitted infection. Statement number 2. Most infected individuals exhibit severe symptoms. Statement number 3. Over 95% of cervical cancer causes are linked to HPV infection. Which of the statements given above are correct? Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D all of the above. Question number 2. With reference to the SEBI, consider the following statements. Statement number 1. SEBI was established in 1988 and became statutory body in 1992. Statement number 2. Its core objectives include protecting investors, promoting development of securities market and regulating the market. Statement number 3. Its composition includes chairperson appointed by central government, members from Ministry of Finance and one member from
um, government, government and not part-time members. So, do you know which of the statements these are above, given above, these are correct? Options are A 2 only, B 1 and 2 only, C 1 and 3 only, D all of the above. That's all. Now we will see the answers for the previous question. Number 1 A, question number 2 answer is D. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.